புது வருட புத்தாண்டு ராசி பலன்கள் பராபவ வருடம் 2026. இந்த புது வருடத்தில் கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது விடாமுயற்சியால் வெற்றிகளையும் புதிய பொறுப்புகளையும் தேடி வரக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த வருடம் அப்படிங்கிறது கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த புது வருடத்தில் உங்களுடைய தொழில் ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு உண்டுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு உண்டு. அதே சமயம் இந்த புதிய வருடத்தில் உங்களுடைய திருமண யோக அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, திருமண யோகத்தில் கண்டிப்பாக தடை உண்டாகும், தாமத நிலைகள் உருவாகும், சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும், மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க. அதை எத்தனையும் தாண்டி தான் நீங்கள் பார்க்கணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் காதல் திருமணம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கோ அல்லது காதல் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கோ கட்டாயமாக அவங்களுக்கு நல்ல விதமான நன்மைகளை கொடுக்கும். அவங்களுடைய காதல் கைகூடி வரும். காதலால் நிம்மதி, சந்தோஷம், திருப்தி அடைவீங்க. இந்த மாதிரி யோக பலன்கள் உண்டு. அதே போல் இந்த புது வருடத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்டாயமாக குழந்தை பாக்கிய யோகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குதுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் இந்த புது வருடத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் சற்று குழப்பமாகத்தான் இருப்பீங்க. அப்பப்போ கை கால் குடைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த புது வருடத்தினுடைய உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 5, 3, 6ங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பச்சை, கிளி பச்சைங்க அதிர்ஷ்ட நிறம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருமாள் தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. அந்த பெருமாள் தெய்வத்தை வணங்கும் போதும் ஒன்று புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை நாளில் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் குறையும், கவலைகள் நீங்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே உங்களுக்கு உண்டாகுங்க. சரிங்களா? மேலும் உங்களுடைய ராசி பலனை விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.